ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுகி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான். இது எங்கள் பாட்டி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சுருக்கோம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் உரிக்கிற டைம் தாங்க. ஆனால் நம்ம இது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போது அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் காரக்குழம்புனாலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தக்காளியை வந்துட்டு அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி. அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி இதிலே வதக்கி விட்டுட்டோம்னா நமக்கு பச்சை வாசனை போயிடும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இட்லி தோசையோடையும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நான் தக்காளி அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நமக்கு கொதித்து திக்கான பதத்துக்கு வரணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்பயும் இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம். இப்போது நமக்கு குழம்பு கொதித்த பிறகு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நமக்கு சூப்பரான அருமையான ஒரு கிராமத்து ஸ்டைலில் சின்ன வெங்காய காரக்குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நல்லா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நாம் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும்
லஞ்சுக்கு இந்த காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான குழம்பு தயாராகிடுச்சு. இந்த குழம்பு சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.